ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு காலியான சிப்ஸ் பேக்கெட் யூஸ் பண்ணி ஒரு அழகான டால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இப்போது இந்த டால் ரெடி பண்ணுறதுக்காக நம்மளுக்கு காலியான சிப்ஸ் பேப்பர் தேவைப்படும். இந்த சிப்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அடிபாகத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்ஸ் தயாரிக்கும் போதே அவங்க ஒரு இடத்துல ஒட்டியிருப்பாங்க இல்லையா, இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த சிப்ஸ் துகள்கள் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் இருக்கும். அதனால இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியோ அல்லது ஒரு வேஸ்ட்டான துணி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இதை நல்லா தொடச்சிடுங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டால் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே பிரிச்சிடலாம். நம்ம கையால் பிரித்தாலே வந்துடும். இதை பிரித்ததுக்கப்புறம் நம்ம இதை மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதை நான் மெஷர் பண்ணி பார்த்தேங்க, இது 14 சென்டிமீட்டருக்கு இருந்தது. ஸோ நான் இதையே அளவாக வச்சுட்டு எல்லா பக்கமும் இந்த 14 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க, மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம அப்படியே டால் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால ஒரு வேஸ்டான பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பரில் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ஒட்டிடுங்க. இந்த விளம்பரம் இருக்கு இல்லையா, இந்த ஆட் இருக்கிற பக்கத்தில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ போட்டதுக்கப்புறம் இந்த சில்வர் கலர் வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி இதை நீங்கள் ஒட்டணும். அந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட டாலோட ஃப்ராக் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது எக்ஸஸாக இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது வேஸ்ட் பேப்பரையோ கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது இந்த சில்வர் பேப்பர் கட் ஆகிடக்கூடாது. நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நான் வேஸ்ட் பேப்பரில் செஞ்சுருந்தேன், இதை கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இதுக்கு இந்த ஒரு பக்கத்தில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்டிடலாம். இது ஒரு கோன் ஷேப்புக்கு வர மாதிரி ஒட்டிக்கணும். நான் ஒட்டிடுறேன். ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாதாரண ஃபெவிகாலோ அல்லது வேறு ஏதாவது க்ளூ இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது இதே மாதிரி இன்னொன்று நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஆனால் இந்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததை விட ரெண்டாவதாக கட் பண்ணி எடுக்கிறது சைஸ் கொஞ்சம் மெஷர்மெண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அதனால நான் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் இதை மெஷர் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருந்தது 14 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டருக்கு எடுத்திருந்தோம். இப்போ 10 சென்டிமீட்டருக்கு தான் எடுக்கிறோம். அப்போ தான் இந்த டாலோட ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ரெண்டாவதாக கட் பண்ணி வச்சதை நம்ம பாதி அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். இந்த ஃப்ராக்கோட முன்பக்கத்தில் மட்டும்தான் இந்த டிசைன் இருக்கும், பின்பக்கம் அப்படியே எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் இதை ஒட்டும் போது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒட்டியிருந்தோம் இல்லையா, அது உள்பக்கமாக வர மாதிரி கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்ராக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பின்பக்கம் நீட்டாக இருக்குது, முன்பக்கத்தில் மட்டும் டிசைன் இருக்குது. இந்த டிசைன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடியுமே ஒரு ட்ராப் அளவுக்கு இந்த மடிப்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு ட்ராப் அளவுக்கு க்ளூ போட்டுட்டு அதை நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இந்த டாலோட பாடி பார்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் வேஸ்ட் பேப்பர் நான் கையாலேயே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கிழிச்சு எடுத்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக இந்த பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா சுருட்டிட்டேன். கையாலேயே சுருட்டிட்டு எந்த அளவுக்கு இந்த டாலோடைய பாடி பார்ட் தேவையோ அந்த அளவுக்கு நான் இதை நல்லா சுருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையுமே உள்ளே வச்சுட்டு நான் மறுபடியும் ஒரு பேப்பரில் வச்சு சுற்றிக்கிறேன். இது நீங்கள் நல்லா கவனித்து எடுக்கணுங்க. ஏன்னா இந்த டால் எவ்வளோ உயரத்தில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இதை மெஷர் பண்ணணும். இப்போ நான் ரஃப்பாக இதை ரெடி பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுவேன். இப்போ இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த டால் நான் செய்ய போகிறேன். நல்லா கட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பீஸ் வந்து பேப்பர் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து இந்த டாலோட முன்பக்கத்தில் ஒட்டி வைக்க போகிறேன். இந்த டால் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் அளவு வந்து இந்த மாதிரி இந்த டாலோட ட்ரெஸ் மேலே வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போது இந்த டாலோட ஹேண்ட் ரெடி பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் வந்து வேஸ்ட் பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை நான் ரோல் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த சைஸ்க்கு டால் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த சுருட்டி வச்சிருந்த பேப்பரை மடிச்சுக்கிறேன். மடித்ததுக்கப்புறம் இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிச்சுட்டு கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இதை நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இந்த காலியான சிப்ஸ் பேப்பருடைய கவரை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம சுற்றி வைக்க போகிறோம். இப்போ சிப்ஸ் பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் பெருசாக இருந்தது அப்படின்னா சுற்றும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சுற்றி வைக்க போகிறேன். இதை சுற்றி வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி சில்வர் பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக சுற்றிடுங்க. இதை ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே சுற்றிட்டேன். இப்போது விரல்களுக்காக நான் வந்து 2 பக்கத்துலேயும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரே பேப்பர் தான் 2 கைக்கும் வரப்போகுது. ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நான் விரல்களுக்காக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நடுப்பாகத்தை வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாடி பார்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுலேயுமே இந்த சில்வர் கலர் பக்கம் சிப்ஸ் பேப்பரோட சில்வர் கலர் பக்கம் மேல் பக்கமாக வர மாதிரி நான் ஒட்டிட்டேன். இப்போ மேல் பக்கம் இருக்குது. உள்பக்கத்தை வந்து நீங்கள் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒருவேளை அன்ஈவனாக இருந்ததுன்னா எக்ஸஸாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டணும்னு சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாடி பார்ட்டில் மேல் பக்கம் வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தலைக்காக நான் வந்து கொஞ்சமாக வேஸ்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா டைட்டாக எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டி எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் 2 துண்டு பேப்பர் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சுருட்டி வச்சுருந்த அந்த சின்ன பேப்பர் பாலை இதுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் நான் நல்லா சுருட்டிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 2 அல்லது 3 பேப்பர் அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த டாலுடைய தலை வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அல்லது எவ்வளோ சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் வந்து சிப்ஸ் பாக்கெட் தாங்க, காலியான சிப்ஸ் பாக்கெட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பால் இருக்கு இல்லையா, இதை உள்பக்கமாக வச்சுட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி இதை நல்லா அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு கையாலேயே இதை நல்லா சுற்றிடுங்க. டைட்டாக ஹோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா அப்படி திருப்பி விட்டீங்க அப்படின்னா இது வந்து கழுத்துக்கும் தலைக்கும் கரெக்டாக இருக்கும். சுற்றி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற இந்த பேப்பரை கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கழுத்துக்கும் தலைக்கும் நடுவில் வந்து ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ளூ சேர்த்து ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் இதை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கழுத்தோட அளவுமே வந்து உங்கள் டாலோட சைஸை பொறுத்து பெரியதாவோ சின்னதாவோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறமா இந்த க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து ரொம்ப பெரியதாக இருக்கிறதுனால நான் திரும்பவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அதே மாதிரி இப்போ கை வந்து 2 பக்கமும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை கட் பண்ணும்போது பிரிஞ்சு வந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போது நான் 2 பக்கமும் கை வந்து ஒட்டிக்கிறேன். கை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கழுத்தையும் தலையையும் ஒட்டலாம். இப்போ 2வது கையையும் நான் ஒட்ட வச்சுட்டேன். இப்போ நான் வந்து தலையை ஒட்ட வச்சுக்கிறேன். கழுத்தோடு இருக்கும். அதை எடுத்து ஒட்ட வச்சதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நியூஸ் பேப்பர் அந்த வேஸ்ட் பேப்பர் வந்து அப்படி தெரியும். ஸோ அதையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த சில்வர் பேப்பர் இருக்கு இல்லையா, இதையே நான் எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட தலைக்கு பின்பக்கத்தில் வர மாதிரி ஒரு டிசைன், ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இந்த பேப்பர்லேயே ரெடி பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்திருக்கேன். மடித்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போது இதில் நடுப்பக்கத்தில் வந்து நான் வந்து த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட் எடுத்து அதை வந்து சுற்றி கட்ட போகிறேன்.
த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சின்ன சைஸில் செல்லோ டேப்போ அல்லது பேப்பர் டேப்போ இருந்ததுன்னா அதை வச்சு சுற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்டாப்லர் பின் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நூல் வச்சு கட்டிடுறேன். நூல் வச்சு கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பக்கத்துலேயும், அதாவது நடு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வந்து க்ளூவை போட்டுட்டு இந்த 2 பக்கத்தையும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டிடணும். இப்போ இன்னொரு பக்கத்தில் க்ளூ போட்டுட்டு இந்த 2 பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த டாலோடைய தலைக்கு பின்பக்கத்தில் ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கழுத்து பக்கத்தில் ஒட்டுறதுக்காக நான் இன்னொரு பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மடித்தோமோ அதே மாதிரி குட்டி குட்டி மடிப்பாக நம்ம இதை மடிச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த தலைக்கு பின்பக்கத்தில் இந்த பூ டிசைனை ஒட்ட போகிறோம். இந்த சில்வர் கலர் பக்கத்துலேயே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த தலைக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே போல் கழுத்துக்கு கீழ்ப்பக்கத்துலேயுமே நம்ம டிசைன் வந்து மடித்து வச்சுருக்கோம். அதையுமே சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒட்ட போகிறோம். மேலே வச்சுருக்கிற இந்த பூ மாதிரியே இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்ட வச்சிடுறேன். வேறு எந்த ஜுவல்ஸும் நம்ம இந்த டாலுக்கு போட போகிறதில்ல. இது மட்டும்தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது பீட்ஸ் மாதிரி வச்சு சில்வர் பீட்ஸோ அல்லது கோல்டன் பீட்ஸோ வச்சு நீங்கள் வந்து இந்த டாலுக்கு ஜுவல்லரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபேஸ் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேங்க. அதுக்கு மேலே வந்து செல்லோ டேப் ஒட்டிக்கிறேன். சாதாரணமாக பேப்பரில் தான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். செல்லோ டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த சில்வர் கலர் ஃபேஸ் இருக்குல்ல, இதில் வந்துட்டு ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸை அதில் ஒட்ட போகிறேன். ஒட்டியாச்சு. உங்களுக்கு பிடிச்சமான பிரின்சஸோட ஃபேஸ் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேனலில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம். ஹலோ குட்டீஸ், ஹர்ஷினி, கே சஞ்சனா 4th ஸ்டாண்டர்ட், ஸ்வேதா 5th ஸ்டாண்டர்ட், கே ஜீவிதா 7th ஸ்டாண்டர்ட், கே நிகிலன் 2nd ஸ்டாண்டர்ட், ஏ ஆஷிஃபா, ஐ இருத்தியா, மஹிமா 7th ஸ்டாண்டர்ட், ஜே அக்ஷயா, பவி, சதா, விஜயகுமார், எஸ்கே சாய் வைஷ்ணவி, மோதிலா 9th ஸ்டாண்டர்ட், ரியாஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட், எஸ் பிரியா 9th ஸ்டாண்டர்ட், ஸ்வாதிகா, சஃபீனா சிக்கந்தர், சாத்விகா 5th ஸ்டாண்டர்ட், ரீமா 6th ஸ்டாண்டர்ட், துர்கா தேவி 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், ஹேமநந்தினி, அப்துல் ரஹீம், ஜீவப்ரியா, மேக்டலின் ஜின்சன், தீபிகா 6th ஸ்டாண்டர்ட் இ செக்ஷன், சாருலதா 6th ஸ்டாண்டர்ட், எஸ் ஹரிணி, டி விஷ்ணுப்ரியா 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், பி ஜனனி 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், பி சந்தோஷ் 3rd ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், பி கவிப்ரியா, எம் சக்திவேல் 7th ஸ்டாண்டர்ட், பத்மஜா 4th ஸ்டாண்டர்ட், எஸ் ஜெனிஃபர், டி யாமினி 6th ஸ்டாண்டர்ட், ரூபிகா, அஃபியா பேகம் 7th ஸ்டாண்டர்ட், பிரீத்தி 7th ஸ்டாண்டர்ட், ஃபென்சி எட்வின், ஷேகினா வினிரேஸ் 9th ஸ்டாண்டர்ட், ஜோனா ரேஸ்கின் 4th ஸ்டாண்டர்ட், விபிஷா, ஸ்ரீலதா ஹைதராபாத், சஞ்சனா, டி பூர்ணிமா 4th ஸ்டாண்டர்ட், தப்னிக்ஷ், எப்சிபா, பிரீத்திகா, அக்ஷரா, பாரதி 6th ஸ்டாண்டர்ட். குட்டீஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.